பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் எத்தனை 6 ஐபிஓ வந்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த 6 ஐபிஓ எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன டேட்டில் விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐபிஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸுங்க. ஸோ இது வந்து என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27 தொடங்கி பிப்ரவரி 29 வந்து முடியுதுங்க. ஸோ இது வந்து ஒரு பங்கோட ரேட் வந்து 135லேருந்து 142 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஐபிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. ஸோ இது வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து இந்த ஐபிஓ வந்து வெளியிடுறதா இருக்காங்க. ஸோ இதோட பங்கோட ரேட் வந்து எவ்வளோ வச்சு பண்ணுறதா இருக்காங்கன்னா 162லேருந்து 171 ரூபாய்க்கு உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்குங்க. சரியா? தேர்ட் ஐபிஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஹைவேஸ் இன்விக் தாங்க. ஸோ இது வந்து என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வந்து இந்த ஐபிஓ முடியுதுன்னு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பங்குக்கு எவ்வளோ ரூபா வச்சு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 98லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. ஃபோர்த் ஐபிஓவை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஃபோர்த் ஐபிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃப்ளெக்ஸிபேக். ஸோ இது வந்து 27ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஈக்விட்டி பங்கோட ரேட் வந்து எவ்வளோ வச்சு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா இல்லைனா 71 ரூபாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவைஸ் மெட்டல். இந்த ஓவைஸ் மெட்டல் வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து முடியுது. இந்த ஐபிஓ மூலமாக இவங்க வந்து ஓவைஸ் மெட்டலுக்கு எவ்வளோ கோடி நிதி திரட்ட பிளான் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 42.7 கோடி ரூபா வந்து நிதி திரட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பங்குக்கு எவ்வளோ வச்சு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 83லேருந்து 87 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகேங்க, இன்னும் லாஸ்ட் ஒன் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, வாங்க நம்ம இப்போ லாஸ்ட் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்விகே ஆக்ரோ ஃபுட் ப்ராடக்ட். ஸோ இவங்க வந்து பிப்ரவரி 29ஆம் தேதி வந்து அவங்களோட ஐபிஓவை வெளியிடுறதா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐபிஓ மூலமாக இவங்க வந்து எவ்வளோ நிதி திரட்டலாம் பிளான் போட்டிருக்காங்கன்னா 66 கோடி ரூபா வந்து நிதி திரட்ட பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போது இவங்க வந்து ஒரு பங்கோட ரேட் வந்து எவ்வளோ வச்சு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 6 ஐபிஓ ஸ்டாக்ஸுமே நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இதை வந்து பார்த்துட்டு எவ்வளோக்கு வாங்குறாங்க விற்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதோட ஃபண்டமெண்டல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஓகேவா? ஓகேங்க, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நந்தினி. டாடா பை பை, see you all. கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. இது நான் உங்கள் நந்தினி.